வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ டிராவல் அலர்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோல கவர் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இன்னைக்கு வந்து டிராவல் எக்ஸ்பர்ட் கொண்டு என்னென்ன அலர்ட் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணும். டிராவல் பண்ணும்போது ஒரு நல்ல சுமூகமான டிராவலா இருக்கணும்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம விசா ரிவோகேஷன்ங்கிற ஒரு பெரிய பூதம் வந்து திடீர்னு கிளம்பி இருக்கு. 2 நாளா பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இந்தியன் மீடியாஸ் வந்து அண்ட் சோஷியல் மீடியாஸ்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து விசா ரிவோகேட் ஆகுதாமல, திரும்பவும் இங்கே இருக்கும்போது இன்னும் வெளிநாட்டுக்கு போனால், அதாவது இந்தியாவுக்கு போன பிறகு ரிவோக் ஆகுதாமல, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த விசா ரிவோகேஷன் இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை பற்றியும் நம்ம வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுமே பேசுவோம். இங்கே எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான சிட்டியா டிராவல்ஸோட ஃபவுண்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறாங்க. மிகவும் பயனுள்ள தகவல் பல விஷயங்கள் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி பனி புயலுக்கு இடையில வந்து எங்களோட சந்திச்சதுக்கு. வணக்கம் பிரேம். இப்போ தான் எங்க ஆர்டிஸ்ட்ல முடிஞ்சு இப்போ கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. சூப்பர். ஏன்னா எங்க ஏரியால வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பனி புயல்ல மழை இருந்தது, நேற்று ஃபுல்லாவே மழை இருந்தது. என் நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க வந்து நிறைய ஃபிளைட் வந்து பிலடெல்பியால கேன்சல் ஆச்சு அப்படின்னு. ஸோ இப்போ அதெல்லாமே ஓகேவா, அந்த கேன்சலேஷன் எல்லாமே? ஆமா, இப்போ மோர் ஆர் லெஸ் எல்லா ஃபிளைட்டும் பேக் டு நார்மல். அதாவது மேஜர் கேன்சலேஷன் எங்க இருந்ததுன்னா டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் தான் அதிகமா இருந்தது. மேஜர் இன்டர்நேஷனல் வந்து மோர் ஆர் லெஸ் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சூப்பர் பிரகாஷ் போ, நல்லது. ஒரு சந்தோஷமான விஷயத்தோடய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 2-3 நாளா இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை பத்தி டிஸ்கஸே பண்ணோம். ஃபெடரல் ரிஜிஸ்டர் வரும்போது நீங்க நிறைய அறிவுரை இதை பத்தி கூறியிருந்தீங்க. அதாவது பயோமெட்ரிக்ஸ் மேண்டேட் என்ட்ரி எக்ஸிட் ரூல். அதாவது வந்து நீங்க உள்ள வரும்போது உங்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு பயோமெட்ரிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வெளில போகும்போது உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரூல் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ உங்களோட அட்வைஸ் என்ன, இப்போ டிராவல் பண்றவங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பயோமெட்ரிக் வந்து இங்க எக்ஸிட் எடுக்க எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதான் பீக் சீசன். நம்மளுக்கு நியூ இயர் வரைக்கும் டிராவல் வந்து ஹை வால்யூமா இருக்கும். சீக்கிரம் கொஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு போறது வந்து அட்வைசபிள். கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க ஆன்சர் பண்றது ஃபாஸ்டா இருக்கும். கரெக்ட். ஏன்னா போகும்போது அந்த போட்டோ எடுத்தாலே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடும் இல்லையா? 4 பேர் ஃபேமிலி போகும்போது 4 பேருக்கு வந்து போட்டோ எடுக்காது. முன்னாடி பைலட் ப்ரோக்ராம் சில ஏர்போர்ட் தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல் ஏர்போர்ட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது ஆயிடுச்சு ஆக்சுவலாக டிசம்பர் 26. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது? இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ அட்லாண்டால எனக்கு வந்து டிரான்சிட் இருக்கு. நான் இப்போ வந்து கொலம்பஸ் டு அட்லாண்டா போகிறோம். அட்லாண்டாலேருந்து எங்கேயோ நான் மிடில் ஈஸ்ட் ஏதோ போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ டிரான்சிட் டைம் எனக்கு வந்து அட்லாண்டாவில் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்? அட்லாண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். நார்மலா நீங்க என்டர் பண்றதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ்ல எல்லாம் போலான்னு போவாங்க. ஹை பீக் டைம்ல வந்து 3 ஹவர்ஸே உங்களுக்கு சில டைம்ல பத்தாம போயிடும். நிறைய பேர் ஃபிளைட் எல்லாம் விட்டுட்டு திருப்பி ஆல்டர்னேட் ஆப்ஷன்லாம் தேடி எடுத்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்களுக்கு ரெகுலராகவே அந்த மாதிரி கால்ஸ்லாம் வரும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்ததுக்கு மாற்றணும் அப்படின்னு. ஸோ பெட்டர் வந்து 2.5 ஹவர்ஸ் அது மினிமம் வச்சுட்டு போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா டிஎஸ்ஐ கிளியரன்ஸ்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். பட் ஸ்டில் ஒரு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டிஎஸ்ஐக்கும் நான் டிஎஸ்ஐக்கும் இருக்கும். நல்ல அட்வைஸ். ஏன்னா வந்து அதுக்கு தான் நான் அட்லாண்டா எடுத்துட்டேன். ஏன்னா வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் வந்து அட்லாண்டா தான். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டது. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, இப்போ இல்லை ரீஷெடியூல் கூட பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் டிசம்பர் விசா அப்பாயின்மெண்ட்லாம் ரீஷெடியூல் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்ததை பார்த்தோம். அதன் பிறகு ஜனவரியும் கொஞ்சம் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். நிறைய பேர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட டிக்கெட் புக் பண்ணவங்களாம் இந்த மாதிரி வந்து ஜனவரி வந்து ரீஷெடியூல் ஆயிருக்கா அவங்களுக்கு, இல்லை அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ வந்து எங்கிட்ட கால் வால்யூமே உங்களுக்கு அதிகம். H1Bல ஸ்டாம்பிங் போறவங்க எல்லாமே கால் பண்ணி கொஸ்டினும் கேட்கறாங்க. இப்போ விசா இன்டர்வியூ வந்து தள்ளி போகுது அப்படின்னு. ஜனவரிமே போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால எப்படி ஓப்பன் டிக்கெட்டா வைக்கிறதா இல்ல டைம் எப்படி மாத்துறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வருது. என்ன சொல்றோம்னா இப்போ வந்து அடுத்த மாசம் 18ஆம் தேதி டிராவல் பண்றாங்க, 20ஆம் தேதி இன்டர்வியூ வச்சிருக்காங்க, 21 வச்சிருக்காங்கன்னா ஒரு 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் சேஞ்சஸ் பண்றதுக்கு எதுக்குமே. ஏன்னா உங்களுக்கு அடுத்த நியூ டைமிங் கொடுப்பாங்க இல்லையா, புது இன்டர்வியூ ஸ்கெடியூல் வந்து மார்ச் மாசம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ நம்ம அவசரப்பட்டு மாத்திக்கிட்டே இருந்தோம்னா காஸ்ட் வேற செலவு. இந்த ஸ்ட்ரெஸ் பிளஸ் காஸ்ட் ஒரு 500-600 அடிஷனல் செலவு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் ரீஃபண்டபிள் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாங்க, சில டைம் நான் சேஞ்சபிள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அந்த இதுல வந்து ஹோல் வேல்யூமே லூஸ் ஆயிடும். நல்ல அட்வைஸ் தான் வந்து. ஏன்னா என் நண்பர் வந்து ஏப்ரலில் புக் பண்ணும்போது நான் தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் சொன்னது தான் வந்து சொல்லியிருந்தேன், ரொம்ப அவசரப்பட்டு இப்போயே புக் பண்ண வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும் தான் தோணுது. ஏன்னா இப்போ அந்த சோஷியல் மீடியா அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோஷியல் மீடியா ரிவ்யூனால தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது, இருக்கக்கூடிய வால்யூம்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வராங்க. பட் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணும்போது
கண்டிப்பாக வந்து இது வந்து நிவர்த்தி ஆகிடும். ஈவன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து கூட இது சம்மந்தமாக வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கூட நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இந்த வீசா ரீஷெடியூல் பண்ணுறது அந்த குழப்பம் வரதுனால ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஃபிக்ஸ் வச்சு தான் ஆகணும். இந்தியன் கவர்மெண்ட் மட்டுமல்ல, இங்கே உள்ள நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இது ஒரு பிரச்சனை. ஏன்னா சில பேர் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். விசா ஸ்டாம்பிங் தேவைப்படும். இப்போ அவங்க ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வர முடியலன்னா அவங்களோட பிஸ்னஸ் இங்கே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. லெட்ஸ் see வந்து இது வரைக்கும் நமக்கு ஜனவரி முற்பாதியில் நிறையா கேன்சல் ரீஷெடியூல் ஆயிருக்குன்னு தெரியுது. பிப்ரவரி எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்ச் ஏப்ரல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு. பிப்ரவரி வச்சிருந்தாங்கன்னா டிக்கெட் இப்பவே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிப்ரவரிலாம் லோ சீசன் தான். 600-650 கிடைக்கும் டிக்கெட். ஸோ நம்ம ஒரு புக்கிங் இப்போ பண்ணிட்டு திருப்பி சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 500 செலவு பண்ணா 1200-1300 வந்துடும். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணி பண்றது வந்து ரொம்ப நல்லது. கட்டாயம் சீட்டு கிடைக்கும். ஃப்ளைட் அவ்வளோ இருக்குது, கட்டாயம் போக முடியும். அதான் சொல்ல வர்றது. அந்த மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு நிறைய பதட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வெறும் H1B விசாக்கு மட்டும்தான், அதாவது H1B H4 விசாக்கு மட்டும் தான் இந்த ரீஷெடியூலிங் கேன்சலேஷன் நடக்க தவிர மற்ற எல்லா விசாக்கும் அவங்க கொடுத்துருக்க டேட்டில் அவங்க ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது B1 B2 இருக்கலாம், L1 மிக முக்கியமாக L1 L2 இருக்கலாம். மற்றபடி எல்லா விசாக்கும் வந்து F1 விசா எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை, அந்த ரூல்னால வந்த பிரச்சனை, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு ப்ராசஸ் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபாஸ்டா 10 வச்சிருக்க நாளைக்கு 13 இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபாஸ்டா வந்து ஒரு 3 months டவுன் த ரோடு வந்து ப்ராசஸ் வந்து பெட்டரா இருக்கும். இந்த குழப்பத்துக்குலாம் 30 daysல நல்ல முடிவு கிடைக்கும் கட்டாயம். கரெக்ட். ஏன்னா இது நான் டெம்பரரியான ஒரு குழப்பமா தான் நானும் பார்க்குறேன். நிறைய விசா ரிவோகேஷன் நடந்ததா வந்து நியூஸ்ல வந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம இந்திய நியூஸில் நானுமே பார்த்தேன். அது சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. நம்ம இந்தியன் நியூஸ் மீடியா பற்றி சொல்லவா வேணும், ஒன்றுனா 10ன்னு சொல்லுவாங்க, பெருமாளாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஏன்னா அந்த ஃபுல் ஆர்டிக்கல் படித்து பார்க்கும்போது யாரோ ஒருவருக்கு இங்கேருந்து இந்தியா போயிருக்காங்க. இந்தியா போன பிறகு அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு, உங்கள் வீசா வந்து ரிவோக் ஆனதாக வந்து மெயில் வந்திருக்கு. அந்த ஒருவருக்கு தான் அப்படி வந்திருக்கு தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே இது வரவே இல்லை. இது வந்து இப்போதைக்கு இல்லை பிரகாஷ் இது வந்து கடந்த காலத்திலும் சில நேரங்களில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதுனால அது வந்து ஒரு பூதாகரமாக வந்து ஆக்குறாங்க. அதுதான் வந்து உண்மை. கடந்த காலங்களிலுமே வந்து வரும்போது டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. அது நார்மலாக நடந்திருக்கு இல்லையா? இப்போ விடுங்க, இந்த கவர்மெண்ட் விடுங்க, பைடன் கவர்மெண்ட் அப்போவுமே உள்ள வரும்போது சில காரணங்களால அவங்கள டிபோர்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறனால டிபோர்ட் பண்ணிப்பாங்க. விசா ஸ்டேட்டஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு. அதே வந்து இப்போ நடக்கும்போது கொஞ்சம் பூதாகரமாக ஆக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். அப்படிதான் நானும் நம்புறேன். ஆமாம், கரெக்ட். ஏன்னா என்கிட்ட ஸ்டேட்டஸே இருக்குது. எவ்வளோ விசா ரிவோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்தது அவங்கள்ட்ட என்ன வந்ததுன்னா நவம்பர் பின்வாக்கில் வந்தது தான். 80,000லேருந்து ஒரு 95,000க்குள்ளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. இது வந்து கடந்த காலத்து பைடன் கவர்மெண்ட்டை பார்க்கும்போது அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. போன வருஷத்தை காட்டிலும் மிகவும் அதிகம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் பண்ணுறாங்க, இப்போ வந்து வீசா வச்சுருக்காங்க எல்லாருமே பண்ணுறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. எந்த வீசாவை அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் வீசா இருக்காங்க, அதன் பிறகு மற்ற வீசா எல்லாமே தான் இருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட் வீசா நிறைய இருக்காங்க. என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அது தெரிஞ்சாலே பாதி பயம் நான் போய்டும்னு நினைக்கிறேன். எடுக்கிறாங்க DUI ரெக்கார்டு எடுக்கிறாங்க, அதில் வந்து யாராவது வீசாவில் இருக்காங்களாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு முதல்ல வீசா ரிவோகேஷன் அனுப்பிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் விஷயமா அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு வந்து தெஃப்ட்டு, அசால்ட், இந்த மாதிரி விஷயங்கள், யாராவது ஓவர் ஸ்டே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து அடுத்து வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அதற்குள்ளாக தான் வந்து பயப்படணுமே தவிர எல்லாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வந்து ஸ்பீடிங் டிக்கெட் இருந்தால் கூட பயப்படுறாங்க. ஸ்பீடிங் டிக்கெட்டுக்குலாம் வீசா ரிவோகேட் பண்ணால் எல்லாரையும் ரிவோகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஈவன் ஆக்சிடென்ட் கூட அவங்க பண்ணுறதில்ல, பிகாஸ் இட் இஸ் ஆக்சிடென்ட். ஆனால் DUIங்கும் போது கண்டிப்பாக அது அவங்களோட தவறு இல்லையா பிரகாஷ்? இது இந்த நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஹாலிடே சீசனாக இருக்குது, நிறைய கெட் டுகெதர் இருக்கும், நிறைய பாட்டில் இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் பார்ட்டியில் ஆல்கஹால் இருந்தால் கூட ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. அது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லதில்லை, உங்கள் வீசா ஸ்டேட்டஸுக்கும் நல்லதில்லை. அது வந்து பண்ணாதீங்க. திரும்ப நம்ம அடிக்கடி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். அது சேஃப்டி, நம்ம சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. கரெக்ட். ஸோ இதுதான் நடந்திருக்கு, இதுதான் ஸ்டேட்டஸே. ஸோ பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. விசா ரிவோகேஷன் பற்றி பேசணும் இல்லையா? இப்போ வந்து இதே மாதிரி விசா ரிவோகேஷன் அந்த இமெயில் மாதிரி வந்ததுன்னா அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்? நம்ம அட்டானி வச்சு போட்டிருந்தோம். நான் இன்னொருத்தரையும் சொல்கிறேன். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வீசா, இன்னொன்று வந்து I-94. இப்போ நம்ம வீசா எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா உள்ள வரதுக்கு மட்டும்தான் வீசா. மற்றபடி எல்லாமே நம்ம உள்ள வந்த பிறகு I-94 தான். நம்மளோட ஆத்தரைசேஷன் ஸ்டே எதை வச்சு இருக்க போதுன்னா I-94 வச்சு தான் இருக்க போகுது. ஒருவேளை யாரோ உள்ளே இருக்காங்க, அவங்களோட வீசா ரிவோகேட் ஆனால் கூட அவங்களுக்கு வேலிட் I-94 தான் உள்ளே இருக்கலாம்.
எப்போ பிரச்சனை ஆகும்னா அவங்க திரும்ப அந்த நபர் வெளில போயிட்டு உள்ளே வர முடியாது. அது புது விசா வாங்கிட்டு தான் வர முடியும். பிகாஸ் அவங்க விசா ரிவோக் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கும்போது விசா ரிவோக் இமெயில் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும், விசா ரிவோக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் I-94 வேலிடாக இருக்கும்போது. ப்ளஸ் நீங்கள் அட்டானேட்டாக நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் செகண்டரி ஒப்பீனியன் கண்டிப்பாக கேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி விசா ரிவோக் இமெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா திரும்ப உள்ளே வர முடியாது, அதை ரிசால்வ் பண்ணாமல். ஸோ விசா ரிவோக் இமெயில் வந்த பிறகு நீங்கள் வெளில போகக்கூடாது. மேக் ஷூர் பண்ணிக்கணும் உங்கள் I-94 வேலிடாக இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். 1-2 இன்சிடென்ட் வச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப பூதாகரமாக ஆகிட்டு எல்லா மக்களும் புது வருஷத்தை பயந்துகிட்டே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம மீடியா நிறைய அதை பற்றி வந்து ரொம்ப அப்படியே பூதாகரமாக ஆக்குறாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் நம்ம மக்கள் எல்லாமே H1Bல தான் மெஜாரிட்டியான மக்கள் இருக்கிறதுனால அதை பத்தி தான் எல்லா இடமும் பேசுறாங்க. ஒரு சோசியல் கேதரிங், இப்போ கிறிஸ்மஸ் பார்ட்டி வரதோ, இப்போ நியூ இயர்க்கு பார்ட்டி வரும், எடுத்தோடனே அதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாவே இப்போ வந்து இது எங்க ஒரு பார்ட்டி போடாலும் சந்தோஷத்தை மீறி இது ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. நான் உண்மையா சொல்றேன், காஷியஸா இருங்க, காரணமே இல்லாம பயப்படாதீங்க. இதுதான் ரீசன், இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இதுக்குள்ள இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரிவோகேஷனும் வரப்போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது. ஸ்டாம்பிங் டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ரீஷெடியூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிப்ரவரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எமர்ஜென்சியாக நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ஆனால் பிப்ரவரி எப்படி ரீஷெடியூலாம் இருக்குன்னு பிளான் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து டிக்கெட் புக் பண்ணுங்கள். பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்களே வந்து நிறைய வந்து கால் சென்டர் ரிசால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்களும் அதுதான் அட்வைஸ் தான் கொடுக்குறீங்க இல்லையா பிரகாஷ் ப்ரோ உங்கள் கால் சென்டர் மூலியமா. ஸோ அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜனவரி வரைக்கும் தான் நமக்கு பீக். அதன் பிறகு வந்து டிக்கெட் விலை வந்து பெருசாக இருக்க போகிறது இல்லை. டில் ஜூன் வரைக்கும் இல்லையா, இல்ல மே வரைக்கும். இது நல்ல கொஸ்டின். இது ஜனவரி 15 வரைக்கும் சீசன் இருக்குது. இப்போ இந்தியால இருந்து திருப்பி வர்றதுக்கு அந்த பொங்கல்ல இருந்து வர்றவங்க, பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு வர்றவங்க இருக்கிறதுனால 16-17 வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் மினிட் எமர்ஜென்சிக்கு போறவங்க எல்லாமே $3,000 பே பண்ணி எக்கானமி டிக்கெட்ல கிறிஸ்மஸ்க்கு அப்புறமும் போறவங்க இருக்கிறாங்க. அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குது. பிப்ரவரி வந்து எப்பவுமே லோ சீசன் தான், பிப்ரவரி மார்ச்ல எல்லாம். இப்போ டெல்லிக்கெல்லாம் நீங்க இங்க இருந்து போறதுக்கெல்லாம் வந்து 600 போயிட்டு வந்துடலாம். மார்ச் வரைக்கும் இங்க இருந்து போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மேல இருந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். மேல இருந்து 1200-1300 சீசன் சம்மர் டிக்கெட் எல்லாம் செல்ல ஆரம்பிச்சுட்டு இருப்போம். பட் ஜனவரிக்கு வெயிட் பண்ணி நீங்க பண்றது பெட்டரா இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு உங்க பட்ஜெட்டிங்கும் பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அவசியமா தேவைப்படுது. ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் புக் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எங்கெல்லாம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. கிரெடிட் கார்டில் வச்சு பே பண்ணுவீங்க, அடிஷனல் அமௌண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வாங்குற ப்ரைஸ் நாளைக்கு இருக்குமானா சில டைம்ல கூடும், சில டைம்ல குறைஞ்சிரும். இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான், எப்போ கூடும் எப்போ குறையும் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்து தான். ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை வச்சு பேசணும், நிறைய டிராவல் சம்மந்தமாக பேசணும், விசா சம்மந்தமாக பேசணும். ஒரு நல்ல ஒரு செஷனாக இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த பனிப்புயலுக்கு நடுவில் அவங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கும் ரொம்ப நன்றி பிரகாஷ் ப்ரோ. நன்றி பிரேம். அண்ட் எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பிரகாஷ் ப்ரோ, நல்ல எனர்ஜியா ஒரு புது ஆண்டை நல்ல எல்லாமே நல்லா நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்து அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி பிரேம். நன்றி.